2025 புரட்டாசி மாத முதல் நாள் என்ன செய்ய வேண்டும்? எந்த சனிக்கிழமையில் தலிகையிடலாம்? தலிகையிடும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன? புரட்டாசி மாதத்தின் சிறப்பு, வழிபாட்டு முறைகள் மற்றும் நேரம், இவை அனைத்தும் இந்த பதிவில் பார்க்கலாம். முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். இது போல ஆன்மீக தகவலுக்கு மறக்காம தெய்வ பக்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதத்திற்கு இணையான மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு மிகவும் முக்கியமானது. இந்த மாதத்தில் முன்னோர்கள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, இந்த மாதத்துல தான் நவராத்திரி, மாலிய அமாவாசை என பல கொண்டாட்டங்களும் சிறப்புகளும் வாய்ந்த இந்த மாதம் நாம வழிபடுறதுனால பல துன்பங்கள்ல இருந்து நாம விடுபட முடியும். புரட்டாசி மாதத்துல வர அமாவாசையை தான் நம்ம மாலிய அமாவாசை அப்படின்னு சொல்றோம். சரி, மாலிய பட்சம்னா என்ன? புரட்டாசி மாதம் பௌர்ணமி மறுநாள்ல பிரதமை திதி, அன்னைக்கு நாள்ல இருந்து அமாவாசை வரை இருக்கிற நாள் தான் மாலியபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் மொத்தமாக சேர்ந்து கூடும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் புரட்டாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதில்ல. மேலும் இந்த மாதத்தில் இந்த 15 நாட்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட வந்து தங்குறதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அதனால் இந்த 15 நாட்களில் நம்ம திதி கொடுக்கும் பொழுது அவங்க தெய்வத்தோட போய் சேருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கும் பூஜை செய்துக்கிட்டு வரோம். சனிக்கிழமை விரதம் சிறப்பானதுன்னு சொன்னோம்னா, புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பானது. புரட்டாசி மாத சனிக்கிழமையில பச்சரிசி வெல்லம் கலந்து மாவிளக்கு தீபம் போடும் பொழுது திருமண தடை கட்டாயமாக விலகும். திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக கொண்டவங்க கட்டாயமாக இந்த மாதத்தில் பச்சரிசி மாவிளக்கு தீபம் ஏற்று திருமாலை வழிபடுற வழக்கம் உண்டு. அதே போல் பலருக்கும் தெரியும், சனிக்கிழமை அன்னைக்கு தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால தான் நம்ம புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபடும் பொழுது சனி பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் நமக்கு குறையும். மேலும் நமக்கு இருக்கும் தீய பலன்களிலிருந்து விடுபடலாம். முதல் சனிக்கிழமை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா சிவராத்திரியோடு சேர்ந்து வர இந்த நாளில் சனிக்கிழமை கும்பிடுறவங்க முழுமையாக தலிகையிடுற வழக்கம் இருக்கிறவங்க தலிகையிடலாம். அல்லது சாதம், சாம்பார், பொரியல் அப்படி செஞ்சு செய்கிறவங்களும் இன்னைக்கு செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். காலையில் 7:45 8:45 செய்யலாம். அதன் பிறகு ராவு காலம் இருப்பதால் 10:30 மணி வரை எதுவும் செய்யக்கூடாது. 10:30 மணிக்கு மேல் 11:45 வரை நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம். மதியம் முழுமையான படையலிட சரியான நேரம் 12 1:15 செய்வது சிறப்பு. சித்த நேரமும் முழுமையாக இருக்கிறதுனால தாராளமாக அந்த நேரத்தில் செய்யலாம். மேலும் 2வது 3வது சனிக்கிழமையில் நவராத்திரி இருப்பதால் பெருமாள் கொலுவில் இருப்பார். அதனால் எளிமையாக தலிகையிட்டு பூஜை செய்வது சிறப்பு. இந்த முறை இந்த மாதத்தில் மொத்தம் 4 சனிக்கிழமை மட்டுமே. அதனால் கடைசி 4வது சனிக்கிழமை தாராளமாக சனிக்கிழமை புரட்டாசி பூஜையை செய்யலாம். மேலும் இந்த பதிவை இதுவரை கேட்ட அனைவருக்குமே நன்றி. எம்பெருமான் நாராயணனுடைய முழு கிருபா கடாட்சம் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.